ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். நான் திருப்பூர் விக்னேஷ். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, டெட் யுவர் ஷெல்ஃப். இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே, அப்படி இந்த அப்ளிகேஷனில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ரொம்ப த்ரில்லான முறையில் நம்ம எப்படி எடிட் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறதை பற்றி தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே நண்பர்களே, இதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நான் ஒரு 3 ஃபோட்டோவை எடிட் பண்ணி என் நண்பர்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என் நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபோட்டோ ரொம்ப த்ரில்லாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அது என்ன அப்ளிகேஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் கவலை விடுங்க, இது நமக்கு மட்டும் தெரிஞ்சோ போதாது, நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே இந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் போய்க்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் போனது உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆனோடனே பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, சேஃப் சைடு, அதாவது சேஃப் சைடு வேணுமா, உங்களுக்கு கிளாசிக் மோட்ல வேணுமா, இந்த மாதிரி சர்வர் மோட்ல வேணுமா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நான் பாருங்க கீழே லாஸ்ட் ஒரு படம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நான் இந்த டைப்ல வைக்கிறேன் பாருங்க. அதாவது அந்த போட்டோ நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும். டச் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் வெளிச்சல்ல பார்க்கறதுனால எனக்கு போட்டோ கொஞ்சம் சாரி, அந்த கேமரா கொஞ்சம் ட்ரிம்மா தெரியுது. ஓகே நண்பர்களே, நான் என்னால இப்படி எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்னுடைய போட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது என்னுடைய போட்டோ ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு கீழே பாருங்க, நிறைய போட்டோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதுல உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த போட்டோ கீழே பாருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அதுல 2வது ஆப்ஷன் பார்த்தீங்களா? அதை டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். சரிங்களா? இந்த மாதிரி மாறினா உங்களுக்கு இதுல எந்த மாதிரி போட்டோ வேணுமோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நம்மள கீழே பாருங்க, 3வது ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா? லாஸ்ட்ல அந்த லைன்ல பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா? அதை டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொருள் வேணுமோ அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா கத்தி இந்த மாதிரி எல்லாம் வரும், கத்தி கன்னு இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே நம்மளே, இது நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த போட்டோ எந்த மாதிரி டைப்ல வேணும் அப்படின்னு சொல்லி இதுல வரும். நீங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நம்மளே, வச்சுட்டு இந்த ரைட் சைடு மேல பாருங்க, ரைட் டிக் பாத்தீங்களா? அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே அதாவது நீங்க இந்த போட்டோ அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நீங்க இந்த கீழே போட்டோ கீழே பாருங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஷேர்னு கொடுத்து 3 புள்ளி கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணீங்கன்னா போதும். டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? அது நீங்க எதுல ஷேர் பண்ணணுமோ அதுல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல இந்த போட்டோ நீங்க அப்படியே சேவ் பண்ணணும் அப்படின்னா, மொபைல சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த 2வது ஆப்ஷன் பாருங்க, டன்னுக்கு பாத்தீங்களா அந்த போட்டோ கீழே, அதை நீங்க டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே நம்மள, நான் ஏற்கனவே 2 போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பாத்தீங்களா? என்னுடைய போட்டோ தான் நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த போட்டோ என் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனா அவங்க ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நம்மளே, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க போட்டோ நிறைய எடிட் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப த்ரில்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எங்க வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலியமா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, ஐபோன், விண்டோஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்களை 24 ஹவர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நாங்க வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் மூலியமா நீங்க எங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனோட சந்திக்க வருகிறேன். நான் திருப்பூர் விக்னேஷ்.